إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى عز وجل في محكم تنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஈடில்லா இணையில்லா துணையில்லா தூயவனாம் வல்ல அல்லாஹ் ஒருவனின் துதிபாடித் தொடங்குகிறேன். அசத்தியத்தை அழித்தொழித்து சத்தியத்தை எடுத்துரைக்கும் திருமறையை இறக்கி வைத்த இரட்சகனாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் எப்பொழுதும் சொந்தமானது. சிரம்பணிய தலையும் துதிபாட நாவும் உணர்வதற்கு உள்ளமும் அளித்த அந்த உலகத் தலைவனை மீண்டும் ஒரு முறை உளமாற புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சீமானும் பூமானும் சிந்தை குளிர் எம்மானும் ஈமானு குருதி தரும் பெருமானும் இறுதி தூதரும் தீர்க்க தரிசியுமான இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாரின் சொல் செயல்களை பிசகாது பின்பற்றிய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் நம்போன்றோர்கள் அனைவர்கள் பேரிலும் காலமெல்லாம் உண்டாட்டு. ஹம்தும் சலாமும் சொன்னதன் பின்னால் கடமைகளில் ஒன்றாம் ஜும்ஆவுக்கு குழுமியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, ஆலிம்களே, ஆசிரியர்களே, மாணவ மணிகளே, செவிமடுத்துக் கொண்டிருக்கும் தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் வல்ல அல்லாஹ் வான்மறையிலே வலியுறுத்தியுள்ள ஏவல்களை வாழ்க்கையிலே முடியுமானவரை ஏற்றும் அவன் வேண்டாம் என தடுத்து நிறுத்தியிருப்பவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்தும் நடந்து தக்வா என்னும் இறையச்சத்தை கடைபிடித்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்ததன் பின் உரைக்கு வருகிறேன். இன்று மரணத்தை மறவாதிருப்போம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என கருதுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரந்த பாரிலே ஆண்களாகவும் பெண்களாகவும்
நாமெல்லாம் பிறக்கிறோம், இறக்கிறோம். இப்பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு குறுகிய காலமே இவ்வுலக வாழ்வு. அப்படியானால் பாரிலே பிறப்பவர்கள் யாவரும் இறப்பவர்களே. படைத்தவனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களே என்பதை எவராலும் மறக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஓர் உண்மை. ஆனால் இந்த மரணம் எப்போது வரும், எப்படி வரும் என்பதை எவராலும் மட்டிட்டு கூற முடியாது. எப்படியும் வரலாம், எப்போதும் வரலாம். அந்த மரண வீதம் அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்நாளும் எந்நேரமும் மரண செய்திகள் எமது காதுகளை எட்டிய வண்ணம் இருக்கின்றன. திடீர் விபத்தால் மரணம், சுனாமி சூறாவளியால் மரணம், புயல் காற்றால் மரணம், படகு கவிழ்ந்து மரணம், நீரில் மூழ்கி மரணம், தீராத நோயால் மரணம், மாரடைப்பால் மரணம் என்றெல்லாம் அடிக்கடி மரண செய்திகளை நாம் கேட்ட வண்ணமும் மரண அறிவித்தல்களை செவிமடுத்த வண்ணமும் இருக்கிறோம். எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய மையவாடிகளை எடுத்து பாருங்கள். அடிக்கடி அடுக்கடுக்காக ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இதுவெல்லாம் நானும் ஒரு நாள் இந்த மண்ணுக்கடியில் அடக்கப்படுவேனே என்ற சிந்தனையை எம் எல்லோரது ஆழ் மனதிலும் பதிய வைக்கிறதல்லவா? அப்படியானால் இந்த மரணத்தை பற்றிய சிந்தனை, அந்த மரணத்தின் பின்னால் உள்ள நிரந்தர மறுமை வாழ்வு பற்றிய அந்த உண்மை, அதை உணர்ந்து செயல்படக்கூடிய பக்குவம் எம் எல்லோரிடத்திலும் ஏற்பட வேண்டும். இதனால் தான் திருமறையின் பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் அடுக்கடுக்காக மரணத்தை பற்றி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். 3ஆம் அத்தியாயம் 185வது வசனம், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை அனுபவித்தே சுகித்தே தீரும். இந்த இடத்திலே அல்லாஹ் மரணமடைந்தே தீரும் என்று சொல்லவில்லை. மரணத்தை அனுபவித்து சுகித்து அதனுடைய கஷ்டங்களை சாரி எடுத்து அதாவது பிழித்தெடுக்கப்படுவதை போன்று, பிடுங்கி எடுக்கப்படுவதை போன்று அதனுடைய வேதனைகளை அனுபவித்துத்தான் ஒவ்வொருவரும் மரணிப்பார்கள் என்ற பேருண்மையை அல்லாஹ் புரிய வைக்கிறான். நபி அவர்கள் கூட தன்னுடைய மரண படுக்கையிலே கடுமையான ஜுரத்துக்கு, காய்ச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலே அருகில் இருந்த நீர் கூஜாவுக்குள் தன்னுடைய கையை விட்டு முகத்தை அடிக்கடி துணியால் நனைத்துக் கொள்வார்கள். அடிக்கடி அல்லாஹும்ம அஇன்னி அலா அமராத்தில் மௌத் அவ் சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் என்னுடைய மரண நேரத்தை, சக்கராத்துடைய நேரத்தை நீ இலகுவாக்கி எனக்கு உதவி புரிவாயாக என பிரார்த்திக்க கூடியவர்களாக இதனால் தான் இருந்திருக்கிறார்கள். அந்த மரண நேரம் கடுமையான கஷ்ட நேரம், உயிரை பிடுங்கி எடுக்கப்படக்கூடிய நேரம்
இதனால் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை அனுபவித்தே சுகித்தே தீருவீர்கள் என அல்லாஹ் திருமறையிலே ஆரம்பமாக சொல்லிவிட்டு ஃபமன் சுஹுசி, அதாவது வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, அடுத்த வசனத்திலே ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்து கொண்ட நன்மைக்கான அல்லது தீமைக்கான பலாபலன்களை பிரதிகூலிகளை பெற்றுக் கொள்வது மரணத்தின் பின்னாலுள்ள அந்த மறுமை வாழ்விலேதான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், அந்த மறுமை நாளிலே மண்ணறைக்கு போனதன் பின்னால் எவர்களெல்லாம் நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவனபதியிலே நுழைவிக்கப்படுவார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், ஜெயசீலர்கள். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? இந்த உலக வாழ்க்கை அற்பமான சொற்பமான இன்பத்தை தவிர வேறில்லை என்பதாக இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் புரிய வைப்பது, அற்ப உலகத்திலே சொற்பமான இந்த காலகட்டத்தை நாம் தந்திருக்கிறோம். இதிலே நீங்கள் நல்லவற்றை நற்கிரியைகளை செய்து நாள மறுமையிலே நரக நெருப்பை விட்டும் தற்காத்து சுவனபதியிலே நுழைவிக்கப்படக்கூடியவர்களாக மாறுங்கள். மரணத்தை மறவாது உலகத்திலே செயல்படுங்கள் என்ற சிந்தனையை ஊட்டுகிறான். மேலும் 4ஆம் அத்தியாயத்தின் 78வது வசனம், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்த போதிலும் பலமான கோட்டையிலே பாதுகாப்பாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் மரணம் உங்களை வந்தே தீரும் என்பதாக இந்த வசனத்திலும் 7ஆம் அத்தியாயத்தின் 34வது வசனம், வலிக்குல்லி உம்மத்தின் அஜல் இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு வகுப்பாருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் நாம் ஒரு தவணையை அஜலை நிர்ணயம் செய்திருக்கிறோம். அந்த நேரம் வந்துவிட்டால் அவர்கள் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய உயிர் பறிக்கப்படும் என்பதை திருமறையினூடாக அல்லாஹ் புரிய வைப்பதோடு 62ஆம் அத்தியாயத்தின் 8வது வசனம், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ அது நிச்சயமாக உங்களை வந்தே தீரும், வந்தே அடையும் என்ற திருவசனங்களின் மூலமாக மரணத்தை அல்லாஹ் அடிக்கடி எமக்கெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். மேலும் நபி அவர்கள் சொல்லும் பொழுது அக்ஸிரு ذிக்ர ஹாதிஹில் லாஸாத்தில் மௌத் என்று சொல்கிறார்கள். ஹாதிமில் லாஸாத்தில் மௌத், அதாவது இன்பத்தை முறியடிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், ஞாபகம் செய்யுங்கள். மண்ணுக்கடியில் நான் அடக்கப்படுவேனே, அதற்கான ஏற்பாடுகளை அமல்களை தயாரிப்புகளை நான் செய்கிறேனா, செய்து கொண்டிருக்கிறேனா என்ற சிந்தனையோடு நீங்கள் வாழுங்கள். இறை இல்லங்களில் கூட நபித்தோழர்கள் சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் மரணத்தை நினைவுபடுத்துவார்கள். மரணத்தை நினையுங்கள், அதிகமாக அழுவீர்கள், குறைவாக சிரிப்பீர்கள் என்று மரணத்தை நபி அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். மேலும் அல் கைசு மந்தான நஃப்ஸஹு வ அமில லிமா மஅதல் மௌத், உண்மையான அறிவாளி, உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா?
மரணத்தின் பின்னாலுள்ள அந்த மறுமை வாழ்வுக்கான வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை, தொழுகை, திக்ர், திலாவத், ஸலவாத், துஆ, இஸ்திக்ஃபார், தான தர்மங்கள், ஜகாத், சதகாக்கள், சமூக பணிகள், கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதை முடிப்பது குடும்பத்துடைய கடமை, ஏனைய உற்றார் உறவினர்களுடைய கடமை, குழந்தைகளுடைய பொறுப்புகள், இவற்றையெல்லாம் சரிவர நிறைவேற்றி மரணத்தின் பின்னாலுள்ள மறுமை வாழ்விலே நான் தப்ப வேண்டும், மாட்டிக்கொள்ளக் கூடாது, நரக நெருப்பிலே கரிந்து நாசமாகிவிடக் கூடாது, சுவனத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு உலகத்திலே வாழ்பவன் தான் உண்மையான அறிவாளி என்பதாக நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். ஆதலால் இந்த மரண சிந்தனையை, மரணத்தினுடைய நினைவை நாம் அதிக அளவிலே ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை மரண சடங்குகளிலே பங்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே எமக்கு கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலும் கூட அதிகமானவர்களுக்கு மரணத்தினுடைய சிந்தனை வராது. உலக பேச்சுக்களிலும், உலக அலுவல்களிலும், அரசியல் கதைகளிலும், பலவாறான அதாவது பேச்சுவார்த்தைகளிலும் தான் ஈடுபடுகிறோமே அல்லாமல் மரணத்தை பற்றிய சிந்தனையோ, மரண வீட்டில் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், நான் நன்மைகளை அடைந்திருக்க வந்திருக்கிறேன், என்னால் இந்த மரணித்தவரும் நன்மை பெற வேண்டும் என்ற சிந்தனையை நம்மிலே வளர்த்துக் கொள்வதற்காக மரண வீடுகளிலே, மரண சடங்குகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் கூட சில சுண்ணாக்களை கடைபிடிப்பதன் மூலமாக இந்த பயனை எம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நபி அவர்கள் ஹதீஸ்களின் ஊடாக எமக்கு புரிய வைக்கிறார்கள். முதலாவது விடயம், ஜனாசா செய்தி ஒன்று நம்முடைய காதிலே விழுகிறதா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒவ்வொருவரும் கூற வேண்டும். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்திலே மீளுவோம் என்பதாக வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளிவர வேண்டும். அதொரு நபி வழி. நபி அவர்கள் அதனை ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்தியுள்ளார்கள். அடுத்ததாக நமக்கு நெருங்கியவர், நம்மோடு உறவினராக உலகத்திலே வாழ்ந்தவர்கள், அல்லது சொந்த கணவனை விட்டு மனைவி மரணிக்கிறாரா, மனைவியை விட்டு கணவன் மரணிக்கிறாரா, அல்லது குழந்தைகளை விட்டு வாப்பா மரணிக்கிறாரா, வாப்பாவை விட்டு குழந்தை குட்டிகள் அதாவது வாரிசுகள் மரணிக்கிறார்களா, இந்த சந்தர்ப்பத்திலே உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நெருங்கிய உறவினர்கள் பிரார்த்திப்பதற்காக ஒரு பிரத்யோகமான ஒரு பிரார்த்தனையை நபி அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லித் தருகிறார்கள். அது என்ன? இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுக்கு பின்னால் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்களே, அவனிடத்திலே மீளுவோம். யா அல்லாஹ், இந்த இழப்புக்கு, இந்த துன்பத்துக்கு எனக்கு கூலி தருவாயாக, இதனை விட அழகானதை, நல்லதை எங்களுக்கு நீ தருவாயாக என்பதாக. நெருங்கிய குழந்தைகள் மரணிக்கிறார்களா, பெற்றார்கள் மரணிக்கிறாரா, மனைவி கணவன் மரணிக்கிறாரா, துஆ செய்வதற்கு நபி அவர்களால் கூறித்தரப்பட்ட, கற்றுத்தரப்பட்ட ஒரு பிரார்த்தனை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ சலமாவுடைய மரணத்தின் பின்னால் உள்ளம் சோர்ந்து கவலையோடு கம்பலையுமாக இருப்பதை கண்ட நபி அவர்கள் இந்த துஆவை உம்மு சலமாவே நீ ஓதி வருவீராக என கற்றுக் கொடுத்தார்கள். உம்மு சலமா சொல்கிறார், நான் இந்த துஆவை எந்நாளும் என் நேரமும் ஓதி வந்தேன். எனக்கு என்னுடைய கணவரை விட மிகச் சிறப்பான ஒரு கணவராக நபி அவர்களையே அல்லாஹ் எனக்கு மனமுடித்து தந்தான் என்று ஆறுதல் அடையக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு நலவை ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படி
குழந்தைகள் மரணிக்கிறதா? ஹதீஸிலே வந்திருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரிடம் இந்த அடியானுடைய என்னுடைய அந்த அடியானுடைய ஆக விருப்பத்துக்குரிய ஆக உகப்பான ஆறுயிரை போன்று வளர்க்கக்கூடிய பெற்றெடுத்து பாதுகாத்து வளர்க்கக்கூடிய அந்த மகனுடைய குழந்தையினுடைய உயிரை கைப்பற்றி வாருங்கள் என்று சொல்வானாம். மலக்குகள் அந்த மகனின் உயிரை கைப்பற்றி கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பானாம், அவனுடைய உயிரிலும் இனிய அந்த குழந்தையின் உயிரை நீங்கள் பறித்து கைப்பற்றி கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அந்த அடியான் எப்படி இருந்தான் என்று மலக்குகளிடம் கேட்கக்கூடிய நேரத்திலே மலக்குகள் சொல்வாராம், யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என அவன் உன்னை புகழ்ந்தான். மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அந்த துஆவை மொழிந்தான். அவன் பொறுமையாக இருந்தான் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவிப்பானாம், சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்த் புகழ் இல்லம் என்பதாக பெயர் சூட்டுங்கள். காரணம், அந்த குழந்தையின் மகனின் அந்த உயிரை கைப்பற்றும் பொழுது இந்த பெற்றாராகி இந்த அடியான் பொறுமையாக இருந்தான், துஆ பிரார்த்தனை செய்தான். இதன் காரணமாக இந்த சிறப்பை அவனுக்கு கொடுங்கள். இது முஸ்லிமிலே அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். இந்த பெருபேறுகளை சிறப்புகளை அடைய வேண்டுமா? எம்முடைய குழந்தைகள், எமக்கு நெருக்கமானவர்கள், எமக்கு உகப்பானவர்கள், எம்முடைய குடும்ப உறவினர்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் இதனை மொழிய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு ஆஹா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு எங்களாரையும் விட்டுட்டு போய்த்தாரு எங்களையும் எடுத்துக்கொண்டு போங்கோ என்று அடித்துக் கொண்டு கடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழுது பிரலாபித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு ஒரு இறை விசுவாசி ஆகிவிடக் கூடாது. ஏராளமான மரண வீடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம், மையத்தை குளிப்பாட்ட கூட விடமாட்டார்கள், தூக்கி வெளியே எடுக்க கூட விடமாட்டார்கள். அந்த அளவுக்கு அழுகை சத்தம் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய நிலைக்கு ஒரு சில குடும்பங்களிலே பெரும்பாலானவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இது நபி வழி கிடையாது. நபி வழிக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்று மத கலாச்சாரம் ஒப்பாரி வைத்து அழுவது. ஜனாசாவுக்கு அழலாம். எப்படி? உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வடிய வேண்டும். அதுதான் அழுகை. அழுகையை வரவழைப்பதற்காக ஒப்பாரி வைப்பது, புலம்புவது, அடித்துக் கொள்வது கூடாது. அப்படி அழுவது கூடும் எப்பொழுது தெரியுமா? அந்த மரணித்தவர் எனக்காக நீங்கள் அழுங்கள், எனக்காக நீங்கள் ஒப்பாரி வையுங்கள் என்று வசியத்து செய்திருந்தால் அழ முடியும். அப்படி அழுதால் அந்த வசியத்து செய்த அந்த ஜனாசாவுக்கு, அந்த மையத்துக்கு அலாவு கொடுக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். யாராவது அழச் சொல்வார்களா? சொல்லவே மாட்டார்கள். அப்படியானால் நாங்களே அழுதால் என்ன கிடைக்கும்? எங்களுக்குத்தான் அலாவு கிடைக்கும். ஆனால் ஜனாசாவுக்காக அழுவதென்பது கண்களில் இருந்து தானாக கண்ணீர் அன்பின் காரணமாக வெளிவருவது. கண்ணீரை வரவழைப்பதற்காக புலம்புவது என்பது கிடையாது. நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த வேளையிலே நபி அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடிக் கொண்டிருந்தது. அருகில் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க தான் அழக்கூடாது என்று சொன்னீர்களே, இப்பொழுது நீங்களே அழுகிறீர்களே. கேட்கக்கூடிய நேரத்திலே இது நான் அளவில்லை, என்னுடைய கண்கள் அழுகிறது.
உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அழுகிறது என்னுடைய கண்கள், கண்ணீரை நான் வரவழைக்கவில்லை என்பதாக நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆதலால் இந்த நபி வழிகளை நாம் பதிய வைத்து செயல்படக்கூடியவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜனாசா வீட்டுக்கு சென்றால் உரிய ஜனாசாவுக்கு அந்த உரியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லோருமாக துஆ செய்யக்கூடியவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அது மகரமானவர்களாக இருந்தால் ஜனாசாவை பார்த்து துஆ செய்யலாம். மகரமற்ற பெண்களாக இருந்தால் வெளிப்பகுதியிலே இருந்து அவர்களுக்காக துஆ செய்வது ஒரு நபி வழி. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக நபி அவர்கள் செல்கிறார்கள். அவருடைய கண்கள் திறந்த வண்ணம் இருந்தன. கண்களை கசக்கி மூடிவிட்டு நபி அவர்கள் பின்வருமாறு பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் அபீ சலமா. அந்த ஜனாசாவுடைய பெயரை கூறி பின்வருமாறு பிரார்த்திப்பது ஒரு நபி வழி. அதாவது எம்முடைய ஊரை சேர்ந்த அப்துல்லாவா, அப்துல் ஹமீதா, ஆயிஷாவா மரணித்து விட்டார் என்றால் அல்லாஹும்ம மக்ஃபிர் அந்த பெயரை சொல்ல வேண்டும். அதன் பின்னால் வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியீன். யா அல்லாஹ், நல்லவர்களுடனே இவர்களுடைய பதவியை நீ உயர்த்தி வைப்பாயாக. வஹ்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன். யா அல்லாஹ், இவர் விட்டு செல்லக்கூடிய வாரிசுகளுக்கு, குழந்தைகளுக்கு நீ பொறுப்பாயிருப்பாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். அகிலத்தின் அதிபதியே, இவர்களுக்கும் எங்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரி வனவ்விர் லஹு ஃபீஹி. யா அல்லாஹ், இவர் அடக்கப்படக்கூடிய கபரை நீ விசாலமாக்கி வைப்பாயாக. அந்த கபரிலே இவருக்கு நீ ஒளியை ஏற்படுத்தி வைப்பாயாக என இந்த முறையிலே துஆ செய்வதற்கு நபி அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள். ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. என்ன நடக்கிறது? ஜனாசா வீடுகளிலே ஜனாசாவை தூக்க விட மாட்டார்கள். நாங்க பார்க்கணும், ஜனாசாவை பார்க்கணுங்கோ போலினுக்கு வருவாங்க, கியூல வருவாங்க, பார்த்துட்டு மட்டும்தான் போவாங்க. யாரையும் துஆ செய்தவர்களை காண முடியாது. பார்ப்பது நபி வழியாக இருந்தாலும் துஆ செய்வதும் நபி வழி என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜனாசாவை சுமந்து வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் மௌனமாக, எதையும் பேசாமல் மௌனமாக, நானும் ஒரு நாள் இப்படி தூக்கி வரப்படுவேனே என்ற சிந்தனையோடு நாங்கள் தூக்கி வர வேண்டும். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா 4 விடயங்களை மௌனமாக இருக்கும் நேரமாக விரும்புவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது, தொழுகையிலே இமாம் குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் மௌனமாக இருப்பது. இரண்டாவது, குத்துபா பேருரைகள், நல்லுபதேசங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே மௌனமாக இருப்பது. மூன்றாவது சந்தர்ப்பம், யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்திலே ஹா ஹூ என ஓலமிடாமல், சத்தமிடாமல் மௌனமாக இருப்பது. நான்காவது சந்தர்ப்பம், ஜனாசாவை சுமந்து வரக்கூடிய நேரத்திலே மௌனமாக இருப்பதை நபி அவர்கள் அல்லாஹ் விரும்புவதாக சொல்லித் தருகிறார்கள். இப்பொழுது ஜனாசா தொழுகையை தொழுவிக்கப்பட போகிறோமா? குடும்ப உறவினர்களுக்கு முதலிடம் கொடுத்து அந்த ஜனாசாவுடைய குளிப்பாட்டுவதிலும், கபனிடுவதிலும், தொழுவிப்பதிலும், அடக்கம் செய்வதற்கும் முதலிடம் கொடுத்து செயல்படக்கூடியவர்களாக ஊர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஜனாசா தொழுகையிலே அதிகமானவர்கள் கலந்து கொள்கிறார்களா? ஜனாசாவுக்கு பரிந்துரை கிடைப்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஷிர்க் வைக்காத, இணை வைக்காத 40 பேர்கள் ஒரு ஜனாசாவிலே தொழுது அவருக்காக துஆ செய்கிறார்களா? அவர்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான் என்பதாக நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஒரு முஸ்லிமான சகோதரருடைய ஜனாசாவை சுமந்து சென்று அதனுடைய தொழுகையிலும் கலந்து அது அடக்கம் செய்யப்படும் வரை சென்று கபருஸ்தானிலும் அவருக்காக துஆ செய்துவிட்டு எவர் திரும்புகிறாரோ அவருக்கு 2 கீராத் நன்மை என்பதாக நபி அவர்கள் ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்துகிறார்கள். இன்று மையத்துக்கு புகாட்டி குறை செல்லுவாங்க, முகத்தை மட்டும் காட்டிட்டு வார
தொழுகையும் இல்ல, துஆவும் இல்ல, கபருஸ்தானுக்கும் போறல்ல, ஒன்றும் இல்ல, கடமைக்காக மாத்திரம் போய் வரக்கூடிய நிலை நம்மிலே பெரும்பாலானவர்களிடம் இருக்கிறது. காலை 10 மணிக்கு மையத்தெடுக்கப்படும் என்று சொல்லுவாங்க, ராவோடு ரவா வந்து பார்த்துட்டு போய்த்திருவாங்க. கடமை முடிஞ்ச மாதிரி நன்மையை இழந்து விடுகிறோம். ஆதலால் ஜனாசாக்களிலும் நன்மையை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பை, வழிவகைகளை நபி அவர்கள் ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்தியுள்ளார்கள். அவற்றை நாமும் கடைபிடித்து நடந்து நமக்கும் ஒரு மரணம் இருக்கிறது என்ற சிந்தனையோடு அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா அடிப்படையிலே சாலிகான நல்லமல்களை செய்து நன்மக்களாக மாற வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத் ஊஸீக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவலம் பித்தக்வல்லாஹ் இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். கடைசியாக மையவாடிகளுக்குள் போகிறோமா, ஜனாசாவை அடக்கம் செய்ய போகிறோமா, இதற்கும் சில வழிவகைகளை, சுன்னாக்களை நபி அவர்கள் அறிமுகம் செய்துள்ளார்கள். ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம். ஜனாசாக்களை கடக்கக்கூடிய நேரத்திலே, ஜனாசா மையவாடிகளை கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மினல் முஸ்லிமீன வல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாயிகூன் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா. மண்ணறைகளிலே, கபருஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான கூட்டத்தார்களே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நீங்கள் எங்களை முந்திவிட்டீர்கள், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோடு வந்து சேரக்கூடியவர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பளிப்பானாக என துஆ செய்து கொண்டு கபருஸ்தானுக்குள் நாங்கள் செல்ல வேண்டும். அந்த குறித்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்டு விட்டதா குந்திக் கொண்டு தல்கீன் ஓதுவதற்கோ யாசீன் ஓதுவதற்கோ நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லித்தரவில்லை. மரணித்தவர்களுக்கு நீங்கள் யாசீன் ஓதுங்கள் என்று ஒரு லைபான ஹதீஸ் இருக்கிறது. அதை இன்று வரை எல்லோரும் ஓதிக்கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கிறோம். அப்படி யாசீன் ஓத சொல்லவில்லை. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? கபரடியிலே நல்லுபதேசம் செய்யுங்கள், உயிரோடு இருப்பவர்களுக்கு மரணத்தை பற்றி நினைவுபடுத்துங்கள், மரணித்தவர்களுக்கு துஆ செய்யுமாறு அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள். ஏன் தெரியுமா? அந்த மரணித்தவர் இப்பொழுது அடக்கப்பட்டிருக்கிறார். இவரிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான உரிய பதிலை அவருடைய நாவில் இருந்து வெளிப்படுத்தி இவருக்கு யா அல்லாஹ் உறுதியை கொடுக்குமாறு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுங்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கும் அளவு நேரம் வரை நபி அவர்கள் அந்த இடத்திலே ஜனாசாக்களை அடக்கம் செய்துவிட்டு இருப்பார்கள், துஆ செய்துவிட்டு தான் திரும்புவார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் அவதானிக்கிறோம். ஆதலால் இந்த அடிப்படையிலே ஜனாசா கடமைகளிலே அடிக்கடி ஈடுபடக்கூடிய, கலந்து கொள்ளக்கூடிய நாமும் நன்மைகளை அடைந்து கொள்வதோடு மரணித்தவருக்கும் நம்மால் பிரயோசனம் அடையக்கூடிய விதத்திலே இப்படியான நபி வழிகளை கடைபிடித்து மரணம் நமக்கும் வரவிருக்கிறது. அந்த மரண பரியந்தம் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக உலகத்திலே வாழ்வோம், முத்தகீன்களாக திகழ்வோம், சாலிகான நல்லமல்களை செய்ய சித்தப்படுவோம். நாள மறுமையிலே நல்லவர்கள் சென்ற அந்த சுவனத்தின் சுகண்டிகளை அனுபவிக்கும் அருகதை உடையவர்களாக மாறிக்கொள்ள வல்லவன் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.